இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று இதுவரை இது போலே நானும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கம்மிங் 14th February அப்போ லவர்ஸ் டே இல்லையா? ஸோ அதனால் அடிஸ் வாசலில் பார்த்தீங்கன்னா செம்ம கலெக்ஷனாக டெடி வச்சுருந்தாங்க. எல்லாமே கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பார்க்கும் போதே கண்ணை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. டெடி பியர்ஸ்லாம் அந்த மாதிரி ஹார்ட் போட்ட மாதிரியே பில்லோஸ்லாம் இருந்தது, அழகழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் டாய்ஸ் தான். ஸோ கிஃப்டிங் பர்பஸ்க்காக வெளியே பேக் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அப்பப்போ தீம் மாற்றுவாங்க. இப்போ கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும், மந்த்லி என்ன ஃபெஸ்டிவலோ பொங்கல்னால் அதுமாதிரி பொங்கல் பானை, அந்த மாதிரி பேப்பர்ஸ், கலர் பவுடர் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்படி தான் எப்போவுமே இருக்கும். நாங்கள் மளிகை சாமான் வாங்க போயிருந்தோம். ஸோ மளிகை சாமான்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த தொடப்பம், மேட்டு, வீட்டுக்கு தேவையான ப்ரஷ்ஷு இதெல்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம். எப்போவுமே மாதம்லாம் வாங்க மாட்டேன். தொடப்பம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் தொடப்பத்தையே மாற்றுவேனே வச்சுக்கோங்களேன். அப்படி தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்தாவது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கட்டைச்சொப்புலாம் பாப்பா கிட்டே கூப்பிட்டு காமிச்சேன். சின்ன வயசுலலாம் நம்ம கோயில் திருவிழாக்கு போனால் இந்த மாதிரி கட்டைச்சொப்பு கலராக பெயிண்ட் அடித்து இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து எல்லாம் மாறிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கட்டைச்சொப்பே கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். ஒரு 100 ரூபா பேக்கெட்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே அழகாக இருக்கும். ஸோ இவட்ட காமிச்சிட்டு இந்த கட்டைச்சொப்புலாம் நாங்கள் விளையாடி இருக்கோமா, உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி மீஷோலலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 3, 2 ரேக் மாதிரி நம்ம வந்து ஜுவல் செட்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது 182. ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே ஆன்லைனை விட நேரில் பார்த்து வாங்குறது தான் எனக்கு பிடிக்கும். அந்த ப்ரைஸ் எப்படி வேணால் இருக்கட்டும், ப்ராடக்ட் நல்லா இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதுக்காக பார்த்து தான் வாங்குவேன். ஏன்னா நிறைய நம்ம வந்து கண்ணால் பார்த்துட்டு கையால் டச் பண்ணி ஃபீல் பண்ணி ஒரு பொருளை வாங்கும்போது நமக்கு அது வந்து நம்மளே பார்த்து எடுக்கும்போது அது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம பார்த்து எடுக்கலாம். இப்போ மீஷோவில் ஆன்லைன்லனா அது கலர் வேறு மாதிரி வரும், குவாலிட்டி வேறு மாதிரி வரும். அதனால் நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கே நான் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். நான் நேராக போய் ஷாப்பிங் பண்ணால் தான், விண்டோ ஷாப்பிங் தான் எனக்கு பிடிக்கும். வாங்குகிறோமோ வாங்கலையோ அந்த கண்குளிர பொருட்களோட ப்ரைஸு, அதோட குவாலிட்டி, அதோட மெஷர்மெண்ட்டு எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இவ்வளோ பருப்பு வந்து இந்த பாட்டிலில் போட்டால் நம்ம கரெக்டாக இருக்கணும். அந்த கண் வந்து அந்த பாட்டிலை எடுத்து பார்க்கும்போதே நமக்கு ஒரு அளவு தெரியும். அதனால் நான் எதுவுமே பார்த்து தான் வாங்குவேன். எனக்கு தேவை, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா மட்டும்தான் அந்த பொருளை எடுப்பேனே. இப்போ அவர் கேட்பார், இந்த பாட்டில் எதுக்கு எடுத்த, இதில் நீ என்ன கொட்டி வைக்க போகிற, தேவையா அப்படின்வார். அதனால் எனக்கு தேவையான பொருட்கள் மட்டும் தான் வாங்குவேன். தேவையில்லாத வாங்கிலாம் டம்ப் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ப்ரெஷ் வந்து நம்ம டைல்ஸ்லாம் கழுவோம் இல்லையா, அதுக்கு நான் கொஞ்சம் சொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷை தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ப்ரெஷ்ஷே கேட்டிங்கன்னா 100 ருபீஸ் வருது. 89, 75 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ வந்து சாஃப்டாக இருக்கிறத விட சொரப்பாக எடுத்தால் நல்லா தேய்க்கும் போது அழுக்கு போகும் டைல்ஸில். அதுக்காக பார்த்தேன். இங்கே ரொம்ப வந்து டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், என் பசங்க அதை தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸ்கூல் திறக்கட்டும் வாங்கி தரேன் அப்படி சொன்னேன். இந்த அலிஸ் வந்து 3 ஃப்ளோர் இருக்கும். நம்ம சரவணா ஸ்டோர் எப்படி போனால் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம போனாலே நிறைய கலெக்ஷன் கொச்சன்னு அடுக்கி வச்சுருப்பாங்க. சின்ன கடை, சின்ன சந்து தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து எதை எடுக்கிறதுனே நமக்கு தெரியாது. இந்த தோசைலாம் தடவுவோம் தெரியுமா கல்லில், அந்த வெள்ளை கலரில் ஒரு துணி மாதிரி இருக்கும்ல பிளாஸ்டிக்கில், அதை தான் எடுக்கிறதுக்காக தேடி போனேன். அது ஒரு 10 ரூபா தான் இருக்கும். அது ஒரு 2 எடுத்துக்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை தடவி சொல்லுவோம்ல அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரே வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி கப் அழகாக இருந்தது. இது டவலு, லன்ச் டவலு, கிச்சன் டவலு, மேட்டு, தொடப்பம் இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போனேன். போன வாரம் இங்கே தான் ரேக் வாங்கினேன், உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, அந்த ரேக் கூப்பன் கொடுத்தாங்கன்ட்டு. ஸோ அந்த கூப்பனில் வந்து ரேக் எடுத்தேன். இது போல் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னால் மட்டும்தான் நான் வாங்குவேனே. இல்லைன்னு வைங்களேன், இந்த பக்கம் நான் போகவே மாட்டேன். மேட் வந்து அப்பப்போ மாற்றி போட்டால் நல்லதுன்னு மேட் வந்து கையில் பார்த்து, நான் சரவணா ஸ்டோர் போனால் கூட மேட் கலெக்ஷன் நல்லா இருந்தால் வாங்கிட்டு வருவேன். வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் ரேட்டு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் 300, 250க்கு கம்மி. அதாவது இருக்கிறதுலே கம்மி ரேட்டே 250, 300 தான். மற்ற எல்லாமே 280, 400. ஒரு வாட்டர் பாட்டில் போய் 400 ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற நிலைமைக்கு போயாச்சு. ஆனால்
குவாலிட்டி சூப்பராக இருந்தது, ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. அதனால் வேணால் நம்ம வாங்கலாம். ஹாட் வாட்டர்லாம் ஊற்றி. பசங்க இப்போலாம் வந்து நார்மல் பாட்டில் கொடுத்தா எடுத்துகிட்டு போக மாட்றாங்க, இந்த மாதிரி க்யூட்டாக புதுசாக கேட்குறாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளோ ரேட்டு. நான் இப்போ வாங்க போகிறதில்ல, ஸ்கூல் திறந்தால் தான் வாங்குவேன். பட் இன்னும் ரேட்டு ப்ரைஸு என்ன இன்னும் நிறைய புது மாடல்ஸ் வரதான் போகுது. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். போனால் என்ன பண்ணுறது, ஷாப்பிங்னு போயிட்டோம்னா எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ ரேட்டு, என்ன ப்ரைஸு, இது நம்ம கட்டுப்படி ஆகுமா, இல்லை இந்த பொருள் வாங்கலாமா வேணாவா அப்படின்னு நான் எதையுமே யோசித்து தான் எடுப்பேன். போனதும் இது நல்லாயிருக்குன்னு எடுத்து பையில் போட்டு பில் பண்ணுறது ஆள்லாம் நான் கிடையாது. மாதம் மளிகை சாமான் வாங்க போவேன் இல்லையா, அதுக்காக போனது தான். மளிகை சாமான்லாம் மேலே ஆர்டர் பண்ணிட்டோம்னா வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இந்த மாதம் முழுக்க வந்து நான் கடைக்கு போக மாட்டேன். என்ன A to Z என்ன தேவையோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி வாங்கி வச்சுக்கணும். வீக்லி ஒன்ஸ் காய் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கணும். அதுமாதிரி வீக் எண்டில் நம்ம நான்வெஜ் வாங்கி எவ்ரி சண்டே சமைக்கிறது நான்வெஜ் வாங்கிப்போம். இப்படி தான் என்னுடைய இது போகுமே. ஸோ இந்த வாரம் சண்டைக்கு வந்திருக்கோம். சந்தையில் வந்து என்னெல்லாம் வாங்குகிறோம், எப்படி காய்கறி இருக்குது. நான் வரும்போது மணி வந்து 6:15 ஆகிடுச்சு. அப்போ பொழுது இப்படி தான் இருந்தது. இதுக்கப்புறம் பாருங்களேன், இன்னும் ஒரு 1/2 hour அப்படியே இந்த இடமே இருட்டாயிடும். இப்போ வெளிச்சமாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போதே இருட்டாயிடுச்சு. இந்த வாரம் சந்தையில் என்ன காய்கறி வாங்கணும், எந்த நிலவரம், என்ன ப்ரைஸில் இருக்குது, வெங்காயம் தக்காளி இந்த ரேட் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் தான் சந்தை போடுவாங்க. அது ஆக்சுவலாக அவர் அங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கார் வண்டியில். நான் வந்து தம்பி டியூஷன் வரைக்கும் போயிட்டு இப்போ தான் வரேன். அவன் வந்து கிளாஸுக்கு போவான், அங்கே போயிட்டு அப்படியே வந்துட்டு இவரை கூட்டிகிட்டு வாங்க போகலாம் காய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரை கூட்டிகிட்டு இனிமேல் தான் காய் வாங்க நாங்கள் போக போகிறோம். இந்த வாரம் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்க்கலாம் வாங்க. நல்லா தேடி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேம் பிளேஸ் சேம் காஸ்ட். வெங்காயம் அதே தான் இருக்குது எல்லா இடத்துலையும். இங்கே மட்டும் 90 இருக்குது. இங்கே மட்டும் 3 கிலோ இருக்குது. 3 கிலோ இங்கே 3 இங்கே 3. சரி ஓகே. 100 ரூபாய்க்கு வேணா, சரி வாங்கிக்கோ. 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. அவரைக்காய் வேண்டாம். அவரைக்காய் செய்யவே மாட்டேன். இருக்கிற அவரைக்காவே செய்யல. போன வாரம் அவரைக்காவே இருக்கு. யார் காய் இருந்து தரது? கேரட் வாங்கிக்கலாம், நல்லா இருக்குது. அதுதான் இருக்காங்களே. வாங்குறியா? எவ்வளோக்கா கேரட் பீட்ரூட்டு? நல்லா இருக்காக்கா? நல்ல கத்திரிக்காய். நல்ல கத்திரிக்காய் இல்லா? கிழங்குமா கிழங்குக்கா எல்லாமே நெல்லிக்காவும் எடுத்துக்கிறேன். நெல்லிக்காய் அந்த 2 எக்ஸ்ட்ரா கொடுங்களா? இல்லை கம்மியாக இருக்குது வேற. உருளைக்கிழங்கு எவ்வளோக்கா? ஆயா இப்போதான் லைட்டு போடுது. ஏண்டா நிறைய இருக்குதா?
அதுக்கு வாங்கலாமா? எங்கள் அப்பா இங்கே வேலை எல்லாம் எல்லாமே நான் இந்த எடுத்துட்டு வித்துருவாரே. அவர் தான் நார்மலாக வித்துடுறாரு. மாங்காய் பிரபு, மாங்காய் எவ்வளோண்ணா? மாங்காய் 30 ரூபா. வாழைத்தண்டு வாங்கிப்போம். ஒன்று போதும், 2 கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் எவ்வளோப்பா? 320க்கா? 320 கொடுத்து. குனிய மாட்டியா? நான் ஏன் குனியணும்? நான் இப்படி போட்டா போறேன். தலையில போய் டொம்முன்னு அடிக்கிற. புள்ள கத்திரிக்கா வாங்க வா. டிஸ்கவுண்ட் போட்டாங்க. எவ்வளோம்மா? 20 ரூபான்னு வரும். எவ்வளோண்ணா? 10. இந்தா தக்காளி திரும்ப திரும்ப இங்கே வர. தக்காளி வாங்கினா அப்படியே போய் வடை வாங்கி கிளம்பலாம். என்ன கேட்டது? இஞ்சி இஞ்சி அண்ணா, இஞ்சி எவ்வளோண்ணா? அண்ணா இஞ்சி ஓகேவா? 20. அதான் நிறைய இருக்கு. இன்னொன்று எடுத்துக்கவா? போதும். 3 இளம்பாரா தக்காளி. முக்கா கலர் தான் தக்காளி. உண்மையிலே தக்காளி நல்லா இருக்கும். இந்த தக்காளியே கிடைக்காத சண்டை போட்டு வாங்கிட்டு வைக்கிறீங்க. ஃப்ரிட்ஜில் போன உடனே வைக்கிறீங்க. ஒரு நாள் வெளியில் வைங்க. நைட்டு வெளியில் வச்சுட்டு காலையில் எடுத்து வைங்க. முக்கா கலர் எடுத்து காலையில் சமைச்சிடுங்க. மீதி பழம் ஃப்ரிட்ஜில் வைங்க. தானே 3 இளம்பாரா. வா போதும். கொத்தமல்லி கருவேப்பில புதினா வேணாம். கொத்தமல்லி கருவேப்பில மட்டும். எவ்வளோ கேட்டுக்க? கொத்தமல்லி கருவேப்பில எவ்வளோக்கா? கொத்தமல்லி கொடு 10 ரூபா. இதில் கொத்தமல்லி இல்லையாக்கா? வரேன்டா, வைக்கிறேன்டா. ஆமா, வேலைக்கு போயிட்டு வரணும். அவனுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோ, நமக்கு ஒரு 20-30 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க.
சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த தொடப்பம் 2 வாங்கிட்டு வந்தேன்னா இந்த கப்பு 60 ரூபாய். அழகாக இருந்தது காஃபி குடிக்க. பசங்களுக்காக ஒரே மாதிரி வாங்கினா சண்டை வரும். ஒன்று ப்ளைனாகவும் ஒன்று பூ போட்டா மாதிரியும் ஒன்று 2 வாங்கினேன்னா 2 கிச்சன் டவல் வாங்கினேன், ஒரு ட்ரே வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த தோசையில் தடவுவோம் பார்த்திங்களா, அந்த தோசை கல்லில் தடவுற அந்த இது ஒன்று வாங்கினேன். இவ்வளோ தான் நான் கீழே போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணது. ஒரு மேட் ஒன்று வாங்கினேன், கால் துடைக்கிற மேட்டு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மளிகை சாமான் டெலிவரி வந்துடுச்சு வீட்டுக்கே. அவர் எப்பவுமே ஒன்றே எடுத்துகிட்டு வருவார், இல்லை மறுநாள் எடுத்துகிட்டு வருவார். அந்த அங்கிள் வந்து டெலிவரி வீட்டில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டு ட்ரே வந்து கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு கேலண்டரும் வந்துருந்தது, இந்த வருஷம் கேலண்டரு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அவர் தான் கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சார். அதுக்கப்புறம் பையில் போட்டு எடுத்து அப்புறமா தான் நான் அரேஞ்ச் பண்ணுவேனே, ஏன்னா நைட் லேட்டாக தானே வந்தது. இப்படி தான் வந்து அந்த சண்டே வந்து ரொம்ப பிஸியாக போச்சு. இதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் இன்னும் எடுத்து வைக்கல. இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், அரேஞ்ச் பண்ணணும். அப்படியே வந்து என் பசங்க வந்து இந்த ட்ராயிங்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று எழுதின்னு படிச்சுன்னு கிறுக்கிட்டு. மோஸ்ட்லி வந்து டிவி கொஞ்ச நேரம் தான் வைப்பேன், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவேன். நீ எழுது படி இல்லை கிறுக்கு எது வேணால் பண்ண, ஆனால் டிவி மட்டும் கொஞ்சம் நேரம் தான் வைப்பேன்னு சொல்லிவிடுவேன். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ராயிங்கை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி வரைஞ்சி இந்த கலரிங் புக்லலாம் கலரிங் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வீட்டில் எவ்வளோ க்ரையான்ஸ் இருக்குது தெரியுமா, கலரிங் தான் இவங்களுடைய ஹேபிட்டு. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. தனித்தனியாக வைப்பாங்க, ஆயில் தனியாக வைப்பாங்க, சோப் ஐட்டம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தனியாக வச்சுட்டாங்கன்னா நான் தனித்தனியாக பையில் எடுத்து வைக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்மருக்காக கொஞ்சம் ஃபேஷியல்லாம் பண்ணுவேன். நான் எப்போவுமே சம்மர் டைம் மட்டும்தான் ஹேர் பேக் ஃபேஷியல்லாம் பண்ணுவேன். அதுக்காக ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸில் நல்லா ஊற வச்சு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கும் போது அதுவே நல்லா ஷைனிங்காக இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது. கேரளாலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, தலைமுடிக்கும் சரி ஃபேஷியலுக்கும் சரி. ஸோ இந்த ஹனி, கஸ்தூரி மஞ்சள், சந்தனம், சிவப்பு சந்தனம் இதெல்லாம் நான் ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி தான் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் நான் நிறைய வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நான் என்ன மாதிரிலாம் ஸ்கின் கேர் பண்ணுவேன்றதை. எனக்கு வந்து காவி இங்கே அவ்வளோ கிடைக்கலன்றனால இந்த 1 கிலோ 60 ரூபான்னு காவி வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவுமே வீட்டில் டெட்டாயில் ஊற்றி தான் துடைப்பேன், அதுக்காக டெட்டாயிலாம் வாங்கி வச்சுருக்கேன். நீம் வந்து நம்ம தலைக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு தைப்பூச வீடியோவில் உங்களை முருகரோடு உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.